ஸ்கூல் லைஃப். இந்த ஸ்கூல் லைஃப்புங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய மெமரிஸ் இல்லை. இது ஸ்கூலில் தான் நம்மளோட லவ் ஃபெயிலியர், ஃப்ரெண்ட்ஷிப், கேங் ஃபைட்டு, அப்புறம் சிங்கிள்ஸு, அது இதுன்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த ஸ்கூல் லைஃப்பில் ரெண்டு கேங் தான். ஒன்று டாப்பர்ஸ், இன்னொன்று பேக் பெஞ்சர்ஸ். இப்படி அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிறது என்னென்ன சுவாரஸ்யமாக இருக்குங்கிறது தான் இந்த கதை. வாங்க இந்த கதையை பற்றி பார்க்கலாம். இவனோட பேர் சிவா, லாஸ்ட் பெஞ்சை சேர்ந்தவன். இவனோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா? கிளாஸில் இருக்க சீக்கிரம்னு கப்பல்ஸை கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டேங்கிறது. இவனோட பேர் அஜித், எஸ்டிஆரோட தீவிர ஃபேன். எல்லா பசங்களுக்கும் பொண்ணுங்களை தான் பிடிக்கும், ஆனால் இவனுக்கு பிடிச்சது என்னமோ ஆன்டிஸும் டீச்சர்ஸும் தான். இவனோட பேர் விக்கி. பசங்க எல்லாருமே இவனை பெருசுன்னு கூப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா எல்லாரும் பெருசுன்னு கூப்பிட்றாங்க? 12th 5 வருஷமாக எழுதுகிறான். அரியர் கிங்கு. கிளாஸில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான் இவன் முதல் வேலை. இவனோட பேர் கவின், ஃபஸ்ட்டு பெஞ்சை சேர்ந்தவன். இவனோட மெயினான வேலையே கோல் மூட்டி பசங்களுக்குள்ளே சண்டை மூட்டுறது தான். இவன் பேர் விஜய். இவங்க அம்மா அப்பா என்னத்தில் அவனுக்கு விஜய்னு பேர் வச்சாங்களோ தெரில, தான் தான் இளைய தளபதி விஜய்னு அவனுக்கு ஒரு நினப்பு. பண்ணுறது பேசுறது எல்லாமே விஜய் தான். இவனோட பேர் அர்ஜுன், கிளாஸ் ரெப்ஸ். இவனோட முக்கியமான வேலையே பசங்க யார் கூட பேசுகிறா, என்னென்ன பிரச்சனை, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அப்படியே போய் டீச்சர்கிட்ட சொல்கிறது. சொல்லப்போனால் டீச்சர்ஸோட முக்கியமான ஸ்பை. இவளோட பேர் அபிநயா, கிளாஸ் டாப்பர் அண்ட் ஸ்கூலோட க்ரஷ். இவளுக்கு படிப்பு தான் முக்கியமான வேலை. ஹலோ, சொல்றா. டேய் இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமில்ல? அவனுங்க பெரிய புடிங்க மாதிரி பிளாக் ட்ரெஸ்ல வருவானுங்க. நம்ம ஒயிட் ஷர்ட் போட்டு மாஸ்க் காட்டுறோம். இரு, நான் பெருசை கூப்பிட்டு உனக்கு கால் பண்றேன். சரிடா, நான் அப்பவே கூப்பிட்றேன்டா. ஓகேடா பாரு. சரி. ஹலோ பெருசு, இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குல்ல? டேய் ஃபஸ்ட்டு பெருசு கூப்பிட்டு பாடுறா. ஐயோ, 5 வருஷம் ஒரே ஸ்கூல்ல படிச்சு ஃபெயில் ஆயிட்டேன். இப்போ வந்து நான் பேசிட்டு இருக்கிறியா? சரி, அதை விட ஆப்போசிட் கேங்கு பிளாக் ட்ரெஸ்ல வருவாங்க. நம்ம ஒயிட் ஷர்ட்ல போயிட்டு மாஸ்க் காட்டுறோம், புரியுதா? சரி ஓகே. சரி எங்கே வரணும்? அப்டேட் பண்ணிட்டு வந்துரு, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிண்ணா, சரி ஓகே பாய். ஏய், இவனுக்கு அப்புறம் ஒயிட்ல வந்தாங்க. என்னடா நம்ம தான் ஒயிட் ட்ரெஸ் என்ன ஒயிட்ல வந்திருக்கானுங்க? தெரில பெருசு. அவன் கையும் போடுறான். ஏய், முதல்ல வந்த வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறம் அவனுங்க பார்த்துக்கலாம். வா, ஃபஸ்ட்டு நம்ம வந்த வழி பார்ப்போம், பார்த்துக்கலாம். ஆனால் அப்படி இத்தனை பக்கம் கொஞ்சம் பாரு. இந்த நம்பர் மட்டும் பாருங்க. என்னடா என்னன்ற வெளியே போன போல. சாரிங்க. ஏய், அவட சொல்லிட்டேன், முதல்ல நம்பர் சில தான் பார்ப்பாரு. எப்படியாச்சும் பாஸ் ஆயிருந்தா ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கேன். நீயாச்சும் ஜஸ்ட் பாஸ். நான் மட்டும் பாஸ் ஆகலின்னு வையே, எங்கள் அப்பா என்னை பெயின் வேலைக்கே கூட்டு போயிடுவார். சூப்பர்ங்க. அச்சி நீங்கள் யாருன்னா மார்க் இருப்பீங்க? ஒரு 80% வந்துடும் மச்சான். 100 எடுத்துருவாங்க. கன்ஃபார்ம். நான் ஆக்சுவலாக 95 எடுத்துருவேன். இன்னைக்கு இருக்கு என்ன கொடுக்குறேன்? ஏய், நீங்களாம் அப்படி சொல்கிறீங்க. எங்கள் அப்பா நான் 4 வருஷமாக ஃபெயில் ஆகிட்டேன். அதான் 4 வருஷமாக ஃபெயில் ஆகிட்டேன். 3 வருஷம் ஃபெயில் ஆகிட்டுனா உனக்கு கல்யாணம் பண்ணி கால் முடிச்சு ஓட்டலான்னு இருக்காரு தான். ஆமாம், நீங்கள் எந்த காலேஜில் போக போகிறீங்க? நான் அண்ணா யூனிவர்சிட்டி ஓகே ஆகிட்டேன்டா.
ஏய் நான் ஃபாரின் அப்ராட் போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன். நீ என்ன பாரு மச்சான் நான் ஒரு நல்ல ஆக்டிங் கோர்ஸ் எடுத்து விஜய் மாதிரி நல்ல பெரிய ஆக்டர் ஆகிடலாம். டேய் பெருசு வாழை ஓட்டிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவனை பாரு அவனை பாஸ் ஆகணும்னு நினைக்கிறியா? அவனுக்கு எங்கடா பஸ்ஸாக போட்டா அவனுக்கு மீன் கடை ஒருத்த சிக்கன் கடை. வால் முடிச்சா 30 வயசுல உனக்கு யார் பெருசு பொண்ணு தரா? சிவா செருப்புலேயே அடிப்பேன். பெருசு வயசுல பெரியவங்கனால இந்த மாதிரி பேசக்கூடாது. டேய் நானும் உங்கள் வயசு பையன் தான்டா. டேய் ஆதார் கார்டு காட்டு. அது ரிசல்ட் வந்துருச்சா? வா போய் பாரு போ. ஒரே நிமிஷம். எங்கள் வீட்டுக்கு நான் ஃபெயில் ஆகிட்டு போனேன். வீட்டில் செருப்படி வாங்க போகிறேன். சூப்பர்ரா, வாழ்த்துக்கள். பாய், போயிட்டு வா. ஆனா என்ன அந்த ஆண்டவர் பார்த்துப்பான்டா. அச்சி என்ன உள்ள போறாங்க. ரிசல்ட் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வாழை ஓட்டிட்டு போயிடுவான். 76 வா. டேய் 79 89 99 வா. காசு போடா. சூப்பர்ண்ணா. எடுத்துட்டு போகணும். கையில் கொடுத்துருக்கலாம். சரி ஓகே. பாசு 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 பாசு. ஃபெயிலு ஃபெயிலு புட்டுக்கச்சா. அப்பா ஜாலிதான், கல்யாணம் தான். ஒரு தடவை ஸ்கூலை பாட்டு போயிடலாம். ஸ்கூலை போட்டு போயிடலாமா? ஆமா, சார் கூப்பிட்டாங்கன்னு தானே சொன்னேன். ஸ்கூல் பாட்டு போயிடலாம், சாரையும் பார்த்துட்டு போயிடலாம். சரி ஓகே போகலாம். நீ எதுக்கு வர? எக்ஸாம் அடுத்த ரீ எக்ஸாம் பண்ணிக்கணும்ல. நீ தெரிந்த மாட்டேன். வா. டேய் நான் போய் இந்த எக்ஸாமுக்கு என்னன்னு கேட்டுட்டேன். ரீ எக்ஸாம் எப்போ நேரம் தெரியல. அதை போய் டேட்டு போய் மேம்கிட்ட கேட்டு வரணும். ஏன்னா எந்த வேலை சேரலான் இருக்க? அதாவது பெருசு எக்ஸாம் ஸ்கூல் ஆனால் சரியா இப்படிதான் பேசுறது தப்பு. நீ எல்லாம் ஃபஸ்ட்டு அரியர் கிளியர் பண்ணுறதுக்கு பேசணும். அதுக்கப்புறம் மட்டும் தான் நீ எல்லாம் சார் யாரை பார்க்குறீங்க? பெருசு இல்லையே, நீ அழகா இருக்கால. அழகாக இருக்காங்க. அதை எப்படி மழை வேண்டியிருப்பான்? அப்படியே நான் தஸ்மா லவ் பண்ணுறேன். லவ்வா? ஏய் அவன் தான் டாப்புடா. ஏன் அப்புறம்னா லவ் பண்ணக்கூடாதா? லவ் பண்ணக்கூடாதுன்னு நீ பண்ணு. நான் ஃபெயிலு, நீ தான் பாஸ். நீங்கள் காலேஜ் பாஸ். அந்த ஸ்கூலில் தான் இருக்கணும். பை எல்லாம் எஸ்டியாக இருக்காரு. பாரு பை 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 பைடா. எனக்காக நீங்க 2 பேரும் மறுபடியும் சாரிங்களா? அவன் இங்க இங்க இங்கே ஓகே தேங்க்யூ. சாப்பிட்டு அந்த லெக் பீஸ் கிரேவி திருட்டு ஒரே ஜாலியா இருக்கும். நல்லா இருக்கும். நான் 5 வருஷமா ப்ரொபோஸ் பண்ணிட்டு 2 வருஷம். ஓகே. ஹாய் தைரா. ஹாய். ஹாய் தேக்ரா. நீங்க விக்கி தானே? ஆமா எங்க அக்கா நிஷா உங்க கூட தான் படிச்சா, ஞாபகம் இருக்கா? தெரியுமே நிஷா. எங்க அக்காக்குலாம் மேரேஜ் ஆயிடுச்சு. உங்களுக்கு கண்ணே விடுவேன். நல்லா இருங்க. அது பிரச்சனை நீ போய் பிரியாணி வாங்குவீங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. பீஸ் முக்கியம் சார். அப்புறம் தைரா ஏச்சிப்பா
யார் பாடு அரிசி தைரா என்னடி அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க அவனுக்கு கிடக்குறானுங்க வா நம்ம நாளைக்கு சாப்பிட்டு நாளைக்கு அபி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்கிறேன் என்ன விஷயம் இல்லை, தனியாக பேசணும். சரியா சரி ஓகே பேசிட்டு வாங்க அபி நீ தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்டா அம்மா நீ எவ்வளோ மார்க்கு ஃபஸ்ட்டு பாஸ் ஆனியா பாஸ்லாம் ஆகிட்டேன். மார்க்கும் நல்ல மார்க்கு தான். அபி ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு லேட்டாக வந்து ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு அன்றைக்கி மேம்கிட்ட நீ பயந்துகிட்டே பேசினேன். என் கண்டுக்க மாட்டது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேசணும், பழகணும், அசைன்மெண்ட் மாற்றிக்கிட்டோம், சண்டை போட்டோம், கேன்டீனுக்கு ஒன்றா போனோம். நான் அப்போல்லாம் கேன்டீன் வர்றது இன்னும் பார்க்கத்தான். அபி டே சிவா அபி அபி ஒரு நிமிஷம், நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லி முடித்தார். இப்போ சொல்லாமல் போனேன்னா அப்புறம் என்னால் சொல்ல முடியாது. 2 வருஷமாக மனசுக்குள்ள வச்சு தவிச்சிட்ருக்கேன். நான் சொல்ல போகிற விஷயத்த நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரில. நான் உனக்காக ஒருத்தன் ஸ்கூலில் இருந்தான்னு மட்டும் தெரியும். அபி ஐ லவ் யூ அபி. சிவா நீ இப்படி சொல்லுன்னு நான் நினைக்கல. உங்களோட பேசுறது பழகிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் உன்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்தேன். பிடி பீரியடில் எல்லோரும் விளையாட போவாங்க, நான் மட்டும்தான் உன்கிட்ட பேசணும்னு நினைப்பேன். ஆனால் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே மட்டும்தான் வரும். நீ என்னை ரிஜெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, உண்மையான ட்ரெஸ்ஸை மட்டும் ஸ்கூல். நம்ம கிளாஸ் அர்ஜுன் இருக்கால, ஆமாம், அவனும் நானும் லவ் பண்ணுறோம். என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவீங்க. வாசம் செம்ம. ஏன் அவன் அப்படியே உட்காந்துக்கிறான்? பாஸ் ஏன்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற? பெருசு பிரியாணி வாங்கி தந்தே இல்லையா உனக்கு? சரி அது நிஜமா அழுகுறாயா? அதாவதுடா சிவா, சரி அப்போ என்ன வேணாண்டா பர்ஸு. அப்போ அர்ஜுன் லவ் பண்ணுறாளாமா. ஆனால் சிவா ஸ்கூலில் அதாவது நம்ம கிளாஸில் இருக்கிற எல்லா பொண்ணுங்க பசங்க லவ் பண்ணுறது கண்டுபிடிச்சேன். அப்படி யாரை லவ் பண்ணுறான்னு கண்டுபிடிக்காம வந்துட்டேன். அது யாரு? ஃபஸ்ட் பெஞ்சு என்னோட சிரிப்பா போச்சு இல்லை அர்ஜுன். ஏ தாய்கிறாச்சு. இருந்தாலும் 2 வருஷம் லவ் பண்ணியிருக்கிறேன். அவள் அர்ஜுனும் முக்கியம்ட்டு அர்ஜுனை 2 வருஷமா எனக்கு தெரியாமல் லவ் பண்ணிட்டு இருக்கானே தோசுது இல்லையா? 5 வருஷமா நான் லவ் பண்ணுற கூட எவனையாவது லவ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நானே வருத்தப்படல. குழந்தையே பிறந்துருச்சாமா. ஏன் உனக்கு 30 வயசுயா? இங்கே எங்கே கூட இருந்து பேசிட்டு இருக்கிறா. சரி, உங்கள் சர்ப்ரைஸ் இருக்குங்களா?
சர்ப்ரைஸா அவன் கொடுத்தது இல்லைவா கொடுக்கவா சர்ப்ரைஸ் டேய் தாகிரா கவனா ப்ரப்போஸ் பண்ணது டேய் இது ஏன் பிரச்சனை நீங்கள் நோருங்க யோ ப்ளீஸ் நோ போச்சு நீதானே ஆமா நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். என்ன பண்ணுவேன்? சொல்லிட்டு போனா அப்படியா சட்டை மேல கை வச்சு ஏய் நானும் போயடா ஏய் என்னடா சிரிக்கிறீங்க ரெண்டு பேரு? அவன் நம்ம பையன்டா. நம்ம பையனா? புரியல எனக்கு. ஆரம்பத்துல இருந்தே அவன் நம்ம பையன் தான். ஓ நீதானா அது? இவன் அடிதான் ஆகிராவுக்கு இவ்வளோ காம்படிஷனா அவன் யார் அப்படிதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் சென்ட்ரா தாகிரமே நான் இங்க மட்டும் இல்லை அவனுக்கு எல்லா டீம்லையும் ஐயோ அடுத்து போ தாகிரோட பொண்ணே வந்து பண்ணாலும் பண்ணா பசங்க தன்னன்னா தன்னே நா தன தன்னன தன்னன தன்னே நா தன்னன்னா